ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டூ ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்பதான் எங்களோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு காளான் பிரியாணி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். என்னோட ஸ்டைல்ல. சமையல ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க போலாம். பாத்திரத்த வச்சாச்சு. அதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் ஊத்தியாச்சு. பட்டை, சோம்பு, பிரியாணி இலை எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அதையுமே போட்டாச்சு. வெங்காயம், தக்காளி நம்ம நறுக்கி வச்சிருக்கோம். அதில பார்த்தீங்கன்னா, வெங்காயத்த ஃபர்ஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அது கூட தக்காளியுமே சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குனதுக்கு அப்புறமா காளான், கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கும்போது அதுலேருந்து தண்ணியுமே வரும். அதனால பெருசா தண்ணி எதுவும் ஊத்த வேண்டாம். உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு பிரியாணி மசாலா இருந்தா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஆல்ரெடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட நான் ஊற வச்சிருக்கேன் அரிசி. அதையுமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு. இப்ப நம்ம 1 டம்ளர் அரிசி போட்டோம்னா, அதுக்கு 2 டம்ளர் தண்ணி. அந்த அளவு தான் நான் ஊத்துவேன். எனக்கு கரெக்ட்டா இருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, பிரியாணியும் ரெடி ஆயிருச்சு. பிரியாணி, தயிர் பச்சடி. இதான் இன்னைக்கு நைட்டு சாப்பாடு. இது இன்னொரு நாள் நைட்டு எடுத்த வீடியோ. நல்லா பாசிப்பருப்ப ஒரு 3 தடவ அலசிட்டு நான் ஊற வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, கருவேப்பில, கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் சட்னிக்கு. இந்த பக்கட்டு இருக்கது வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, கொஞ்சமா கருவேப்பில. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பாசிப்பருப்போட போட்டு மாவு அரைக்கிறதுக்காக அத ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப சட்னிக்கு வதக்கி விட்டுக்கலாம் எப்போதும் போல தான். எண்ணெயும் ஊத்தியாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பில, வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. அது கூட தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இது கூட உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அப்புறம் வந்து ஸ் அ அடுப்ப ஆஃப் பண்ணிருவோம். அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கிடையில நம்ம மாவு அரைச்சுட்டு வந்துரலாம். ஏன்னா, அது ஒரு 1 மணி நேரத்துக்கிட்ட ஊறிருச்சு பாசிப்பருப்பு. ஒரு சிலர் 3 மணி நேரம், 2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்குவாங்க. 1 மணி நேரத்திலேயே ஊறுனா கூட நல்லா தான் வந்துச்சு தோசை. பார்த்தீங்கன்னா, பாசி பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பில, புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமா சீரகம் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட இஞ்சி இருந்தா இஞ்சி கூட நம்ம சேர்த்துக்கலாம். காரம் இன்னும் தேவை அப்டின்னா, இன்னும் 2 பச்சை மிளகாயும் அது கூட சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, மாவு அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. அது கூட உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது புளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் இருக்காது. நம்ம அப்பவே ஊத்திரலாம் தோசையுமே. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, சட்னிய தாளிச்சு எடுத்து வச்சிருந்தோம். அதையும் இப்ப அரைச்சுட்டு வந்தாச்சு. தக்காளி சட்னி ரெடி ஆயிருச்சு. இனிமேல் தோசை ஊத்தி சாப்பிட வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா, எப்போதும் போல தோசை ஊத்துறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாரி தான் ஊத்திட்டு சாப்பிட போறோம் நம்ம. தோசையும், தக்காளி சட்னியும் நைட்டுக்கு. இதுதான். உங்களுக்கு மஞ்ச கலர் தட்டுல இருக்கனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தெரியும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வேற இதுல வச்சு காமிக்கிறேன். இப்படிதான் இருக்கும் தோசை. கொஞ்சம் பச்சை கலர்ல. வாங்க இது இன்னொரு நாள் காலையில எடுத்த வீடியோ. சாப்பாடு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. 2 முட்டை வேகுது. இது பார்த்தீங்கன்னா, கொத்தவரங்காய் பொரியல் செய்யலான்னு வச்சிருக்கேன். அந்த பக்கட்டு புளி ஊறுது. கொத்தவரங்காய் சின்ன சின்னமா நறுக்கி வச்சிருக்கேன். இது கொத்தவரங்காய் பொரியல். இந்த பக்கட்டு பார்த்தீங்கன்னா, புளியோதரை செய்றதுக்கு புளி தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கொத்தவரங்காயுமே ரெடி ஆயிருச்சு. இது டிஃபன் கட்டிட்டு ஆஃபீஸ்க்கு போறதுக்கு. புளி சாப்பாடு, முட்டை, கொத்தவரங்காய் இதுதான். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.